வணக்கம் நண்பர்களே. நல்லவர்களின் சாபம், கோபம் அது மிக ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை தொடர்ச்சியாக பல மேடைகள் சொல்லியிருப்பாங்க. நீங்க எதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, நல்லவர்களுடைய கோபம், அதே போல கடவுள், இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா நல்லவர்களின் கோபமும் சாபமும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அது நீங்க இப்ப அண்மை காலத்துல பார்க்கலாம். கோபப்படுகிற அளவுக்கு அல்லது சாபம் விடுகிற அளவுக்கு கூட ரஜினி அவர்கள் இறங்கி போகவே மாட்டார். அந்த அளவுக்கு அவர் நல்லவர்களிலேயே மிக மிக நல்லவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரை தேவையில்லாம சீண்டி அல்லது அவர் பெயரை ஒரு டேமேஜ் பண்ற மாதிரி ஒருத்தர் பேசினா அதனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கடந்த 3 நாட்களாக உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடியில் போட்டு மிதிக்கிறாங்க அவ்வளோ பேரும். அதிலும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் தாங்களாக முன்வந்து அந்த ஆதவ அர்ஜுனா தெரிவித்த சில அந்த கேவலமான கருத்துக்களுக்கு அவர்கள் சொல்கிற பதிலடியெல்லாம் இருக்கே, அதெல்லாம் சவுக்கடி மாதிரி இருக்கு. அது அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், அல்லது திமுகவினுடைய அமைச்சர் ரகுபதி ஆகட்டும், அது ரகுபதி எல்லாம் அவ்வளோ தெளிவாக அந்த அளவுக்கு ஆத்தன்டிக்காக சொல்லியிருப்பார் ஒவ்வொரு விஷயத்தையும். காரணம், அவர் ரொம்ப காலத்துக்கு முன்பிருந்தே அவர் ரஜினியோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். சொல்லப்போனால் ரஜினி படங்களின் விநியோகஸ்தர் அவர். யார்? அமைச்சர் ரகுபதி. அதனால அவருக்கு தெரியும் அவருடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன மாதிரியான ஒரு உயர்ந்த பண்பு கொண்டவர் அவர். அவரை அவருடைய உண்மையான இயல்பு என்ன, இதெல்லாம் ரகுபதி அவர்களுக்கு நன்கு தெரியும். இப்போதுள்ள முதல்வருக்கு மிக மிக நன்கு தெரியும். ரகுபதியோட இன்னொரு படங்கு அதிகமாகவே தெரியும்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அமைச்சர் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார் தொலைக்காட்சியில். அது தொடர்ச்சியான செய்திகளை போகுது. ரஜினியை யாரும் மிரட்ட முடியாது, மிரட்டுனா அதற்கு பணிந்து போகிற ஆள் அவர் கிடையாது, அவருடைய இயல்பு என்னன்னு தெரியாத ஒரு தற்குறி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கான் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதே போல் திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். பல அரசியல் தலைவர்கள், அதாவது கட்சி பேதமின்றி, இது அதிமுக கூட்டணி அல்லது திமுக கூட்டணி அல்லது நாம் தமிழர் அணி, இப்படி அணி பேதம் இல்லாமல் கட்சி பேதம் இல்லாமல் அத்தனை தலைவர்களும், ஏன் ஒரு நேரத்தில் ரஜினியை மிக மிக கடுமையாக வசைப்பாடிய அல்லது விமர்சனம் செய்த அதே நபர்கள் கூட இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு பிறகு ரஜினியை பற்றி மிக உயர்ந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரஜினியினுடைய உண்மையான அந்த நெஞ்சுரம் என்ன, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச முடியாதுடா, எனக்கும் பூச முடியாது அப்படின்னு சொன்ன அந்த அவருடைய திடமான அந்த மனநிலை, இதையெல்லாம் அவங்க பலரும் உயர்ந்து அதாவது வியந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் நினைக்கிறான் நான் வரமாட்டேன் அப்படின்னு பின்னோக்கி போனதுங்கிறத அவர் பயந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லைடா பயம். கலச்சூழல் என்ன, இதுல தொண்டர்கள் தன்னுடைய ரசிகர்கள் பலியாக வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தா அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தாலும், அதாவது பெரிய தனக்கு ஆதாயமாகவே இருந்தாலும் கூட அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு வருவதற்கு தாண்டா மிகப்பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியசாலி ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதையெல்லாம் ஒரு புன்னகையோடு கடந்து போயிருக்காரு. அவர் இந்த செய்திகள் அனைத்தையும் கேட்டுட்டு அவர் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஒரு புன்னகையோடு கடந்து போனதா நண்பர்கள் தெரிவித்தாங்க. அதுதான் அவருடைய இயல்பு. இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார், யாரையும் விட்டு பதில் சொல்ல வைக்கவும் மாட்டார். தனக்கு ஒன்று அப்படின்னா இந்த தமிழ்நாடே பதிலளிக்கும். தனக்கு தன் மீது ஒரு விமர்சனம் வந்தால் அந்த விமர்சனத்துக்கான பதிலை ரசிகர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும். அதுதான் ரஜினியினுடைய ஸ்டேச்சர். 1996 ரஜினி நீலாம் இப்போ குஞ்சை பிடிச்சி ஒன்றுக்கு இருக்க தெரியாமல் இருந்திருப்ப. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? நீ யார் அவன்? நீ முதல்ல யார்? 96 ரஜினிங்கிற ஒரு கால் அடியில் மகுடம் கடந்தது தெரியுமா உனக்கு? ஒன்றுக்கும் தெரியுமா? அடுத்து இந்த தாவேகா இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து பல்வேறு விதமான செய்திகள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் ஒன்று, இந்த கட்சி விரைவில் பாஜகவோடு கூட்டணியில் இணைய போகுது அப்படிங்கிறதா தொடர்ந்து வெளிவருகிற செய்திகள்.
இந்த செய்திகள் பற்றிய நம்பகத்தன்மையில் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, இதை கிளப்பி விட்டதே தாவேக்கா தான் அப்படின்றது ஒன்று. காரணம், பல விஷயங்கள்லேருந்து மடைமாற்றம் செய்யணும். குறிப்பாக வந்து அந்த கள்ளத்தொடர்பு சமாச்சாரம் இருக்கு, அதுலேருந்து இந்த விஷயத்தை வந்து மக்களுடைய அந்த கவனத்தை வந்து திசை திருப்பணும். இன்னொன்று, தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருக்கணும். இந்த 2க்காகவும் தான் இதை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த பாஜகவுடன், அதாவது என்டிஏவுடன் தாவேக்கா என்பது கூட்டணியில் இணைய போகிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப பலமாக அடிபடுகிற வதந்தி. இந்த நிமிடம் வரைக்கும் அது வதந்தி தான். எது உண்மை எது வதந்திங்கிறது இன்னும் சில மணி நேரத்தில், அதாவது நாளை விஜய் சிபிஐ முன்பு ஆஜராகும் போது அல்லது ஆஜராகும் பின்பு வந்து முடிவாகிடும் என்ன நடக்க போகுது, கூட்டணிக்கு போக போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்ன சொல்லி நீ அரசியலுக்கு வந்த, என்ன மாதிரி நீ பிரச்சாரம் பண்ண, முதல் மாநாட்டில் என்ன அறிவிச்ச, உன்னுடைய கொள்கை எதிரி யாருன்னு அறிவிச்ச, பாசிசம் பாயாசம். இப்போ நீ எந்த பாசிசம் கூட சேர போறியா, பாயாசம் கூட சேர போறியா, அந்த கேள்வி இருக்குல்லையே. ஆக மக்களை நீ இத்தனை காலமும் என்ன சொல்லி வந்து திசை மாத்தின, இப்போ எதுக்காக திரும்ப நீ அந்த கூட்டணிக்கு சேர போற அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் வந்து விஜய் இந்த அரசியலை கட்சியை தொடங்கினாப்புல. அதுக்கடுத்து அதில் பல தவறுகள், அந்த தவறுகளிலிருந்து தற்காத்து கொள்ள இப்போ பாஜக என்ன சொல்லுதோ, அந்த கோலை எடுத்தா குரங்கு ஆடணும்ல, அது போல பாஜக காட்டுகிற அந்த அவங்க கையில் இருக்கிற அந்த கோல் அசைவுக்கு ஏற்ப இப்போ குரங்கு வித்தையை வந்து விஜய் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அது அநேகமாக இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து தெரிஞ்சிடும். முதல்ல 90 சீட்டு துணை முதல்வர் பதவினாங்க, அப்புறம் 64 சீட்டு துணை முதல்வர் பதவினாங்க, அப்புறம் 40 சீட்டு துணை முதல்வர் பதவினாங்க. எடப்பாடி பழனிசாமி 20 சீட்டுக்கு மேலே கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட யாரையா பர்மிஷன் கேட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ பேசாமல் இரு அப்படின்ட்டு எடப்பாடி அமைதியாக்கிட்டு, அமித்ஷாவும் பாஜக தலைவர்களுமே வந்து கூட்டணி எத்தனை சீட்டு யாருக்கு எப்படி கொடுக்கணும் எல்லாத்தையுமே வந்து அவங்களே தீர்மானிக்கிறதா தகவல் வருது. அதுவும் சொல்லப்போனால் தாங்கள் எந்தெந்த தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியோட ஆலோசனை கூட இல்லாமல் பாஜக மற்றும் அந்த கூட்டணி, அவர்களோட கூட்டணி இருக்காங்களே, அவங்களே முடிவு பண்ணி ஒரு 50 தொகுதியை வந்து அவங்க தங்களுக்குன்னு ஒதுக்கிட்டதாகவும், அதுக்கடுத்து விஜய் வந்தால் விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அப்படின்ட்டு அவங்க ஒதுக்கி இருக்கிறதாகவும், அதிமுக வந்து 120 தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக போட்டியிடும் அப்படின்லாம் வந்து பல்வேறு விதமான செய்திகள் வெள்ளமாக பாஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இணையத்தை பார்த்தீங்கன்னா பல செய்திகள், எது நம்பகத்தன்மை வாய்ந்தது, அதாவது இந்த ஈரான் போரில் எதுக்கெடுத்தாலும் குரோக் கிட்ட கேட்குறாங்க, குரோக் இது உண்மையா, ஃபேக்ட் செக் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு பல்வேறு செய்திகள், அது குறிப்பாக அந்த ஏஐ வேறு வந்ததுனால எந்த வீடியோ உண்மை, எந்த ஃபோட்டோ உண்மை, எதில் ஈரான் ஜெயிச்சிருச்சுன்னு போடுறாங்க அது உண்மையா, அமெரிக்கா மொத்தமாக அழிச்சிருச்சுன்னு சொல்கிறான் அது உண்மையா அப்படின்னு தெரியாமல் திக்குமுக்காடி போயிருக்காங்க. நீங்கள் மீடியாவில், சோசியல் மீடியாவில் எது இப்போ, ஏன்னா உலக நடப்பை உடனுக்குடனே பார்க்கணுன்னா சோசியல் மீடியா தான். இப்போ தொலைக்காட்சிகள் கூட வந்து சில மணி நேரம் தாமதமான செய்தி வருது. அப்போது அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போனால் பூராவும் பொய்யா இருக்குது, ஃபேக்காக இருக்குது. எங்கேயாவது அதாவது 100 ஃபேக் செய்திகள் வருதுன்னா அதில் ஏதாவது 1% 2% தான் உண்மையான செய்தி வருது. அந்த மாதிரி இந்த தாவேக்கா மற்றும் இவங்க கூட்டணி, இவங்களுடைய அரசியல் பற்றி அவ்வளவு தகவல்கள் வதந்திகளாக கிசுகிசுகளாக வந்துக்கிட்டே இருக்குது. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு டக்கால்ட்டி வேலை, கவுண்டர் பாணியில் டுபாக்கூர் வேலை அப்படின்வாங்கல்ல, அந்த வேலையை வந்து ஒரு அமைப்பு செஞ்சுருக்கு. இவங்க அடிக்கடி காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு லயோலா கல்லூரி அப்படின்ற அந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு கும்பல் அப்பப்போ வந்து கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் ஒன்று எடுத்து போடுவாங்க. இது கருத்து கணிப்புல கருத்து திணிப்பு, அது முழுக்க முழுக்க கருத்து திணிப்பு தான். ஏன்னா இவங்க எங்கே தான் போய் இவங்க வந்து சர்வே எடுக்கிறாங்கன்னு தெரியல. வேற கிரகத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை எங்கே போடுறாங்களா என்னன்னு தெரியல. அந்த சர்வே முடிவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா முதலிடம் 19.33% வாக்கு வங்கி. இந்த வார்த்தையெல்லாம் நல்ல கவனிங்க.
19.33% வாக்கு வங்கியுடன் தாவேகா முதலிடத்தில் இருக்கு. 17 புள்ளி சம்திங் அந்த வாக்குகளுடன் திமுக மற்றும் அதன் கூட்டணி 2ஆம் இடத்தில் இருக்கு. 20 புள்ளி சம்திங் அந்த வாக்குகளோட 3ஆம் இடத்தில் இருக்கு அதிமுக. 4ஆம் இடத்துல 6.7% 4ஆம் இடத்துல இருக்கு நாம் தமிழர் கட்சி. இப்போ இது மூணுத்தையும் கூட்டினா மொத்தமே 60% தான் வருது. அப்போ மீதி 40% என்னடா ஆச்சுன்னா தெரில. அது வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி, நடுவில் கொஞ்சம் சதவீதத்தை காணுன்ற மாதிரி அவங்க ஒரு சர்வே வந்து எடுத்து வெளியிட்டிருக்காங்க. சர்வே என்ன, சர்வே டெக்னிக்ஸ் என்ன, சர்வேக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்ன, எப்படி அதெல்லாம் பண்ணணும், ஒரு சர்வே ஆத்தென்டிக்கான சர்வே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பணும்னு சொன்னால் முதல்ல அதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த இண்டிகேட்டர்ஸ், டூல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சொல்லணும். சொன்னாதான் தெரியும். ஒரு 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 தொகுதிக்கு எத்தனை பேர்கிட்ட போய் நீங்கள் வாக்கெடுப்பு, அதாவது கணக்கெடுப்பு பண்ணீங்கன்னா 200 பேரை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு தொகுதிக்கு 200 பேர். இந்த 200 பேரில் எத்தனை பேர் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க, அல்லது இதில் தேர்தல் அதாவது வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடக்கூடியவங்க எத்தனை பேர், அவங்க யாராவது வந்து கருத்தை பெரும்பாலும் வந்து வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு செலுத்துகிற அந்த வாக்காளர் இருக்காங்களே அவங்க பெரும்பாலும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய மாட்டாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டாலே சொல்ல மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு வெளியே வராங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு அண்ணன் நான் யாரும் சொல்லிட மாட்டேன், எனக்கு மட்டும் சொல்லுங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, அது போட்டோம்ப்பா போப்பா, அது எனக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டேன் என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே போல் தேர்தலுக்கு முன்பு, வாக்களிக்க செல்வதற்கு முன்பு அவங்கள கூப்பிட்டு வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, ஒரு சர்வேக்காக சொல்லுங்கள் அப்படின்னா, அது நான் போடும்போது தாங்க நான் முடிவு பண்ணுவேன், இப்போல்லாம் ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். பாரம்பரியமாக திமுக கொண்டவங்க நாங்கள் சூரியனுக்கு போடுவேன்ருவாங்க, அல்லது எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தால் நான் இலக்கட்சிக்கு தான் போடுவேன்ருவாங்க. ஆனால் முக்கியமான கண்டிப்பாக தேர்தலில் போய் வாக்களிக்கிறவங்க ஆனால் எந்த கட்சிக்குன்ற முடிவெடுக்காமல் அல்லது அதை வெளியே சொல்லாமல் இருப்பாங்களே அவங்க யாருமே தங்களுடைய கருத்தை பதிவு செய்வதே இல்லை. நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்ல மாட்டாங்க, யாருக்கு ஓட்டு போட்டன்றதையும் சொல்ல மாட்டாங்க. இந்த முட்டா பயல்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இவனுங்க எங்கேயோ போய் ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற 4 நண்டு சின்னுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இதை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுன்னு கேட்டிருப்பாங்களா, அல்லது ஓரலாக சொல்ல சொல்லி கேட்டிருப்பாங்களா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதையெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. அந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்வாங்க, அந்த டெக்னிக்ஸ் என்னங்கிறத இவங்க சொல்லவே இல்லை. அது ஒருபோதும் இவங்களுக்கு வராது, தெரியாது. அப்புறம் நான் முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொசர கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுங்கெல்லாம் மாணவர்களா இல்லை எங்கேயாவது இந்த கஞ்சா விற்கிற கோஷ்டியா, இது எதுவுமே வந்து தெரியாது உங்களுக்கு. இவர்கள் எடுத்த சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு திணிப்பை வந்து இங்கே நடத்தியிருக்காங்க. முதலிடம் தாவேகாவுக்கு. ஏன்டா அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இத்தனை தேர்தல் மாதிரி இல்லைங்க, இது வரைக்கும் நடந்த தேர்தலே கிடையாது. அந்த ட்ரெண்ட் எல்லாம் இந்த தேர்தலுக்கு பொருந்தவே பொருந்தாது. இது வரைக்கும் இவ்வளோ தேர்தல் நடந்திருக்கு, இத்தனை தேர்தல்களும் கருத்து கணிப்புகள் எடுத்திருக்காங்க, அப்பெல்லாம் வராத புது ட்ரெண்டு இப்போ வந்திருக்கா. எதனால? இந்த தற்கொலை பசங்க கொஞ்சம் பேர் வந்ததுனால ட்ரெண்டு டோட்டலாக மாறி போச்சான். நான் அப்போ சொல்றேன், வாக்கு சாவடிக்கு போய் வாக்கு செலுத்துறவங்களுடைய கருத்து கேட்டிருந்தாக்கா வந்து இந்த சர்வே வந்திருக்காது. இது இவர்களாகவே போட்டுக்கொண்ட எண்களா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது முழுக்க முழுக்க இந்த தற்கொலை பசங்கிட்ட கேட்டு அதை மையப்படுத்தி ஒரு நம்பர்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் இதை பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய, ஏன்னா எப்படியாவது பேச வைக்கணும், எப்படியாவது வந்து மக்கள் இதை பற்றி கொஞ்சமாவது யோசிக்க வைக்கணும். ஓஹோ, இவனுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் இருக்கா, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கா, இவ்வளோ தூரத்துக்கு இவனுக்கு வாக்கு வங்கி இருக்கா. அதுவும் வாக்கு வங்கி பாருங்க, ஒரு தேர்தலில் போட்டியிருந்தோம். தேர்தலில் போட்டியிட்ட பிறகு எந்தெந்த ஏரியாவில் இந்த கட்சிக்கு வாக்கு இருக்கு, எந்தெந்த பிரிவு மக்கள் இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க, அதை மையப்படுத்தி தான் வாக்கு வங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இவனுடைய கட்சி இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கல, ஒரு இடைத்தேர்தலில் கூட நிற்கல, ஒரு கவுன்சில் தேர்தலில் கூட நிற்கல. நின்னவங்கெல்லாம் ஏதோ ஒரு இண்டிவிஜுவல், இவனுடைய கட்சி பேரை சொல்லி யாரும் நிற்கல. அங்க இவனுக்கு என்ன வாக்கு வங்கின்னு எப்படி வந்து நீங்க கண்டுபிடிச்சிங்க? எங்கேயாவது பதிவாகி நிரூபணமாகி இருக்கா? நிரூபணமானது தான்டா வாக்கு வங்கி. மற்றதெல்லாம் சும்மா போற போக்கில் வந்து ஏதாவது ஒரு அவங்க கருத்தை சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் வந்து வாக்கு ஆகிடாது, அதெல்லாம் பர்ஃபெக்டான ஒரு முடிவாகிடாது. இந்த குரூப் தான் கடந்த 2024 தேர்தலில் குறிப்பாக அண்ணாமலை போட்டியிட்ட அந்த கோவை தொகுதியோட சர்வேவை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
இதை 100% நீங்க நம்பலாம். இம்மியளவு கூட மாறாது. எங்களுடைய கணிப்புல எந்த மாற்றம் இருக்காது. அண்ணாமலை 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. இதை எழுதி வச்சுக்கங்க. எந்த காலத்திலும் இது மாறாது. மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க என்னை கேளுங்க அப்படின்னாங்க. இப்ப கேட்டா பதிலே சொல்ல தெரியும், மூஞ்ச மூடிட்டு ஓடுது நாதாரி. இதுதான் உங்களுடைய கணிப்பா? யாருக்கு வேலை பார்க்குறீங்க? யாருக்காக நீங்க இந்த கேவலத்தை செய்யறீங்க? யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? இது தமிழ்நாடு கண்ணா. அதாவது வாக்கு அரசியல்ல என்னங்கிறத கரைச்சி குடிச்ச மாநிலம் இது. எல்லோருக்குமே அவர்கள் அவர்கள் மனதுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும், அவர்களுக்குன்னு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவை எப்போ சொல்லணுமோ அப்பதான் சொல்லுவாங்க. நீங்க கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்ற மாட்டாங்க.